முதல் விதை கதை கூறும் உரை. அறிமுகம். வணக்கம். ஓர் அழகான காலைப் பொழுதில் உங்களுக்கு ஒரு சின்னஞ்சிறு கதை சொல்ல வந்திருக்கேன். இது நம்பிக்கை பற்றிய கதை, விடாமுயற்சி பற்றிய கதை. நம்ம எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு விதை பற்றிய கதை. கதை ஆரம்பம். தமிழ்நாட்டுல ஒரு சின்ன கிராமம். அங்க முருகனன்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு விவசாயம்னா உயிர். நிலம்தான் அவனோட உலகம். ஆனா அவனோட நிலம் பாவம். பல வருஷமா யாருமே சரியா கவனிக்காம வறண்டு போய் கிடந்துச்சு. இந்த நிலத்துல ஒண்ணுமே விளையாதுப்பான்னு ஊரே சொல்லுச்சு. முருகன் மனசுல ஒரு கனம். ஒரு நாள் அவன் அந்த வறண்ட நிலத்துல ஏதோ ஒரு நம்பிக்கையில உழுதுகிட்டு இருந்தான். அப்போ அந்த கிராமத்துல எல்லாரும் மதிக்கிற ஒரு ஞானி அந்த பக்கமா வந்தாரு. முருகனோட சோகமான முகத்தைப் பார்த்ததும், என்னப்பா, ஏன் இவ்வளவு சோர்வா இருக்கிறாய் என்று அன்பா கேட்டாரு. முருகன் தன் நிலத்தோட நிலையும் மனசுல இருக்கிற பாரத்தையும் கொட்டினான். ஐயா, இந்த நிலத்துல என்ன விதைச்சாலும் உழைக்க மாட்டேங்குது. இதை பழையபடி கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன்னு பெருமூச்சு விட்டான். ஞானி ஒரு புன்னகை பூத்தாரு. தம்பி, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு கேள்விப்பட்டிருக்கியான்னு கேட்டாரு. முருகனுக்கு ஒண்ணும் புரியல. கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா. ஆனா இதுக்கும் என் நிலத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று குழப்பமா கேட்டான். ஞானி நிதானமா விளக்க ஆரம்பிச்சாரு. பாப்பா, தமிழ் எழுத்துக்களுக்கெல்லாம் அங்கிறது முதல் எழுத்து இல்லையா? அதுபோல இந்த உலகத்துக்கே இறைவன் முதன்மையானவன். அதே மாதிரிதான் நீ எந்த ஒரு வேலையைச் செய்ய ஆரம்பிச்சாலும் அந்த முதல் அடிதான் ரொம்ப முக்கியம். அந்த முதல் அடியை நீ நம்பிக்கையோட எடுத்து வைக்கணும். அதுதான் உன்னோட வெற்றிக்கு ஒரு அஸ்திவாரம். உன்னோட நிலம் வறண்டு இருக்கலாம். ஆனா முதல்ல அதை நீ மனசுல ஏத்துக்கணும். பிறகு கடினமா உழைக்கணும். விடாம முயற்சி செய்யணும். ஒரு சின்ன விதை கூட நீ நம்பிக்கையோட விதைச்சா அது ஒருநாள் பெரிய மரமா வளரும், தெரியுமா? ஞானியோட வார்த்தைகள் முருகனோட மனசுல ஆழமா பதிஞ்சது. அன்னையிலிருந்து முருகன் தன்னோட நிலத்தை வெறும் வறண்ட மண்ணுன்னு பார்க்கல. அதை ஒரு புது ஆரம்பமா, முதல் அடியா பார்க்க ஆரம்பிச்சான். அவன் தன் நிலத்தை பண்படுத்த நாள் தவறாம கடுமையா உழைச்சான். தண்ணி இல்லாட்டாலும் இருக்கிற கொஞ்ச தண்ணியை வெச்சு சின்ன சின்னதா செடிகளை வளர்க்க ஆரம்பிச்சான். ஒவ்வொரு நாளும் ஒருபடி முன்னேறணும்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான். ஊர்ல பலரும் அவனை கேலி செஞ்சாங்க. சும்மா நேரத்தை வீணடிக்கிறான்னு சிரிச்சாங்க. ஆனா முருகன் கொஞ்சம் கூட தளரல. ஞானியோட வார்த்தைகள் அவனுக்குள்ளே ஒரு சக்தியா இருந்துச்சு. சில மாசங்கள் கழிச்சு என்ன ஆச்சும் தெரியுமா? முருகனோட நிலம் மெல்ல மெல்ல பசுமை ஆகஸ்ட் ஆரம்பிச்சது. அவன் விதைச்ச செடிகள் தளிர்த்து வளர ஆரம்பிச்சது. அவனோட கஷ்டம், அவனோட விடாமுயற்சி, அவனோட அசைக்க முடியாத நம்பிக்கை எல்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சது. ஒரு வருஷம் கழிச்சு அவன் நிலம் செழிப்பான விளைச்சலை தந்துச்சு. ஊரே ஆச்சரியமா பார்த்தது. நீதி. இந்தக் கதை நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, எந்த ஒரு பெரிய லட்சியத்துக்கும் ஒரு சின்ன தொடக்கம் தேவை. எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி, நாம நம்பிக்கையோட முதல் அடியை எடுத்து வைச்சா வெற்றிங்கிறது நிச்சயம். அங்கிற எழுத்து இல்லாம தமிழ் இல்லை. இறைவன் இல்லாம உலகம் இல்லை. அதுபோல முதல் அடியை நாம் துணிச்சலோட எடுத்து வச்சா வெற்றிங்கிறது தூரத்துல இல்லை. அது நம்மளோட அடுத்த அடியிலேயே இருக்கு. நன்றி.